ஹை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்பேரிங் த ஸ்ட்ரிங் யூஸிங் டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அண்ட் டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட். ஓகேங்களா? இது வந்து சின்னதாக தெரியலாம், பட் இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. இது ஒரு ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின் இன் ஜாவா. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன டபுள் ஈக்குவல்ட்டுனா என்ன, ஈக்குவல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டினும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு இதோட தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராம் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் பெட்டர் வே. ஓகே. ஸோ இதோட தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, போத் ஈக்குவல்ஸ் அண்ட் the double equal to operator are used to compare two objects in Java. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது ஜாவாவில். ஓகேங்களா? ஸோ டபுள் ஈக்குவல் டு இஸ் an ஆப்ரேட்டர். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ டபுள் ஈக்குவல்ட் இஸ் an ஆப்ரேட்டர் அண்ட் ஈக்குவல்ஸ் இஸ் அ மெத்தட். ஸோ இது ஒரு செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ டபுள் ஈக்குவல்ட்டுன்னு சொல்கிறது வந்து ஒரு ஆப்ரேட்டர், பட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு மெத்தட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் பட் டபுள் ஈக்குவல்ட் ஆப்ரேட்டர் கம்பேர்ஸ் ரெஃபரன்ஸ் ஆர் மெமரி லொக்கேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் எ ஹீப் வெதர் தே பாயிண்ட் டு த சேம் லொக்கேஷன் ஆர் நாட். இதுதான் முக்கியமான பாயிண்ட் இருக்கிறதுலே. நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதுலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்னன்னா, டபுள் ஈக்குவல்ட்டு வந்து மெமரி லொக்கேஷன், அது ஆப்ஜெக்டோட மெமரி லொக்கேஷனை தான் வந்து கம்பேர் பண்ணும். ஸோ ரெஃபரன்ஸ் மெமரி, ஹீப் மெமரி சொல்கிறாங்க இல்லையா, அதில் இருக்க லொக்கேஷனை தான் வந்து கம்பேர் பண்ணோம். விச் மீன்ஸ் இப்போ நம்ம ரெண்டு ஸ்ட்ரிங்கை தானே கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து ஹீப் மெமரியில் இருக்கா அப்படின்ற மெமரி லொக்கேஷனை தான் இது வந்து செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ whenever we create an object using the operator new, it will create a new memory location for that object. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரிங் வந்து ரெண்டு டைப்பாக கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங், ஃபார் எக்ஸாம்பிள் நான் S1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இதுக்கு வந்து ஹலோ அப்படின்னு போடுறேன். இன்னொன்று வந்து நான் ஸ்ட்ரிங் S2 கிரியேட் பண்ணுறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? இது ஒரு டைப் கிரியேட் பண்ணுறது ஸ்ட்ரிங்கு. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் N1ன்னு கொடுக்குறேன். நியூ கீவேர்டு கொடுத்து ஸ்ட்ரிங்குன்னு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குமே நான் ஹலோனே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ N2 ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங். இது வந்து முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நிறையவே யூஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்லாம் சொல்லுவாங்க. லிட்ரல்ஸ், மியூட்டபிள், இம்யூட்டபிள், நான் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் இஸ் லிட்ரல், ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு நம்ம இப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா, டைரெக்டாக ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் பூலில் போய் சேவ் ஆகிடும். அங்கே ஒரு மெமரி கிரியேட் பண்ணி அதில் போய் இது லொக்கேட் ஆகிடும். இதே வந்து நம்ம நியூ கீவேர்டு வச்சு கிரியேட் பண்ணும்போது இது வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலுக்கு போகாது, ஹீப் மெமரிக்கு போகும். அது என்ன ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக இந்த மாதிரி போடுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹீப் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸை வந்து பர்டிகுலர் பாக்ஸை வந்து ஹீப் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இதை வந்து ஹீப் மெமரின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்குள்ளே நான் இன்னொரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதை வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் எங்கே இருக்குன்னா, ஹீப் மெமரிக்குள்ளே தான் இருக்குது. ஜேவிஎம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும் எல்லாமே. ஸோ ஸ்டோர் ஆகும்போது இது வந்து இதை கொஞ்சம் அழிச்சிடுறேன். ஓகே, ஸோ தட் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல், இது வந்து ஹீப் மெமரி. ஸோ இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் இங்கே வந்து கிரியேட் பண்ணுறேன்.
இதுக்கு வந்து பேர் வந்து ஹீப் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் இன்னும் கிளியராகவே தெரியும். ஸோ இது வந்து ஹீப் மெமரி. ஸோ இந்த இடத்துல நம்ம இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இப்போ எப்போல்லாம் இங்கே நியூ கீவேர்டு கொடுத்து கிரியேட் பண்ணுறோமோ, அப்போல்லாம் வந்து அது டைரெக்டாக ஹீப் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நியூ கீவேர்டு கொடுத்தாலே அது ஹீப் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2வது, இந்த மாதிரி டபுள் கொட்டேஷனில் டைரெக்டாக நம்ம இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். S1ல ஸ்டோர் பண்ணியிருக்க மாதிரி ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம இது பண்ணோம்னா அது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக ஸ்ட்ரிங்குனாலே இது டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். பட் இங்கே வந்து நம்ம நியூ கீவேர்ட் நான் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நோ நியூ கீவேர்டுன்னு நான் போடுறேன். இது வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஸோ அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ ஆப்ரேட்டர் செக் மெமரி லொகேஷன் தான் இது செக் பண்ணும் நான் சொல்லிட்டேன். இன் ஜென்ரல் போத் ஈக்குவல்ஸ் அண்ட் டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர் இஸ் ஜாவா ஆர் யூஸ்டு டு கம்பேர் ஆப்ஜெக்ட்ஸ் டு செக் ஈக்குவாலிட்டி, பட் தேர் ஆர் சம் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் டூ. The main difference between the dot equals method and is the one is the method and the other is the operator, which means டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து ஒரு மெத்தடு, பட் டபுள் ஈக்குவல்ஸில் இது வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம இங்கேயும் பார்த்தோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் அதுதான் பார்த்தோம். இது வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. we can use double equal to operators for reference comparison, that is address comparison. ஸோ அட்ரஸ் கம்பேரிசன் அப்படின்னா என்னென்னா, நம்ம இப்போது இங்கே ரெண்டுத்தையும் இப்போ கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த S1ஐயும் S2ஐயும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, ஒரே அட்ரஸில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். விச் மீன்ஸ் இது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் தான் போய் ஸ்டோர் ஆகும், இது வந்து ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும் நான் சொல்லிட்டேன். ஆனால் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் எங்கே இருக்குது? அதுவே ஹீப் மெமரிக்குள்ளே தான் இருக்குது. கரெக்டாக? பட் இது ஒரு செட் ஆஃப் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, இது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இது இருக்குது. ஆனால் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் இல்லை. இந்த நியூ கீவேர்டு கொடுத்து கிரியேட் பண்ணுறது அதுக்குள்ளே இல்லை. கரெக்டுங்களா? ஹீப் மெமரியில் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கொடுத்து செக் பண்ணுறது வந்து, இப்போ இதையும் நீங்கள் செக் பண்ணுறீங்க, டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கொடுத்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெமரி லொக்கேஷனை தான் வந்து அது செக் பண்ணும். பட் இதையும் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது? இதுதான் உங்களோட ஆக்சுவல் இன்டர்வியூ கொஸ்டினாகவே இருக்கும். ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்னு போட்டு S1 டாட் ஈக்குவல்ஸ் S2 இப்படின்னு ஒன்று போட்டுருவாங்க. இன்னொரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்னு போட்டு N1 டாட் ஈக்குவல்ஸ் N2. இதில் S1 டபுள் ஈக்குவல் டு S2, N1 double equal to N2. S1 double equal to N1. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒன்றா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் S1 ஈக்குவல்ஸ் S2 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அது என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு இதில் என்ன விஷயம் அப்படின்றது. சிம்பிள். ஈக்குவல்ஸ் அப்படின்றது வந்து அட்ரஸை டினோட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு போடுறது வந்து சரி, இது வந்து ஆப்ஜெக்ட் கண்டென்ட்டை வந்து கம்பேர் பண்ணும். இந்த ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணும்னா,
ஈக்குவல் டு தூக்கிடுறேன், அது கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அட்ரஸ் கம்பேர் பண்ணும். ஓகேங்களா? இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஈக்குவல்ஸ் கொடுத்துருக்கோம். ஈக்குவல்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட் கண்டென்ட்டை கம்பேர் பண்ணும். ஸோ எதையும் கம்பேர் பண்ணும், S1ஐயும் S2ஐயும் கம்பேர் பண்ணும். இதோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கா, ஹலோ ஹலோ இருக்குது. பட் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டுமே வந்து கேப்ஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் கேப்ஸா ஸ்மாலான்றதும் ஒரு விஷயம் தான், அதையுமே நோட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஹலோ ஹலோ ரெண்டுமே கேப்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். நமக்கு இப்போ என்ன அவுட்புட் வரணும்னா ட்ரூன்னு வரும். பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே கண்டென்ட்டை தான் கம்பேர் பண்ணும். ரெண்டோட கண்டென்ட்டுமே சேம் தான், ஹலோ ஹலோன்னு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதோடது வந்து ஸ்மால் லெட்டராக மாற்றிடுறேன். இப்போ இங்கே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா இந்த கண்டென்ட் சேமாக கிடையாது. ஸோ இது ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி இடத்துல நம்ம இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவுமே ஒரு இன்பில்டு மெத்தடு தான் ஸ்ட்ரிங்கில். ஸோ ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது கேஸ் சென்சிட்டிவ்லாம் பார்க்காது. அதில் இருக்க வேர்டு இதில் இருக்கா அப்படின்னு மட்டும்தான் செக் பண்ணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இதோடது வந்து ட்ரூ அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதோடது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸு, ஏன்னா அது வந்து ஈக்குவல்ஸில் இருக்குது. இது வந்து ட்ரூ, ஏன்னா இது ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸில் இருக்குது. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம இது வந்து நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மெத்தடுக்கு வருவோம். system.out.println n1 டாட் ஈக்குவல்ஸ் n2. இதுவுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கண்டென்ட்டை தான் கம்பேர் பண்ண போகுது ஈக்குவல்ஸ். பட் இது என்னன்னா, ஒன்று வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் இருக்குது, இன்னொன்று வந்து ஹீப் மெமரியில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி நியூ கீவேர்டு வச்சு நம்ம ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணுறோன்னா அது வந்து எங்கே போகும்னா ஹீப் மெமரிக்கு தான் போகும். ஸோ இதில் ஒன்று வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் இருக்குது, இன்னொன்று வந்து ஹீப் மெமரியில் இருக்குது. இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள், இதுக்குமே ட்ரூ தான் வருது. ஏன் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இதுவுமே கண்டென்ட்டை தான் செக் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே இதை ஹலோனே மாற்றிடுறேன். ஸோ இங்கே n1 n2 ரெண்டோட கண்டென்ட்டுமே செக் பண்ணிங்க அப்படின்னா ஹலோன்னு தான் இருக்குது. நம்ம n1 n2 தான் செக் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஸோ ரெண்டோட கண்டென்ட்டுமே ஹலோன்னு இருக்கிறதுனால இது வந்து ட்ரூ அப்படின்னு தான் பிரிண்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஈக்குவல்ஸ் மெத்தட் டு செக் கண்டென்ட். ஓகேங்களா? இதுவுமே சரி புரிஞ்சிருக்கும். அடுத்தது இதில் S1 டபுள் ஈக்குவல் டு S2 அப்படின்னு கொடுறோம். இப்போ தான் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம ஆப்ரேட்டருக்கு வரும். ஸோ டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு வரும். இப்போ இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம்னா அட்ரஸை தான் செக் பண்ணும். கரெக்டுங்களா? இது வந்து கண்டென்ட்டை செக் பண்ணாது. ரெண்டுமே சேம் அட்ரஸில் இருக்கா, அதாவது ரெண்டுமே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் இருக்கா, இல்லை ஒன்று ஹீப் மெமரியில் இருக்குது, ஒன்று ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ S1 S2 ரெண்டுமே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் தான் இருக்குது. ஸோ ஓகே, இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஸோ இப்போ n1 n2 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹீப் மெமரியில் இருக்குது. அப்போ இதுக்குமே என்னென்னு வரணும், ட்ரூன்னு தான் வரணும். பட் இங்கே வந்து ஏன் ஃபால்ஸ் வருது, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கே system.out.printlnல n1மே அண்ட் n2 ரெண்டுமே வந்து லைக் என்ன சொல்கிறது, ஹீப் மெமரியில் இருக்குது. கரெக்டுங்களா? ஹீப் மெமரியில் தான் இருக்குது. இது வந்து அட்ரஸை தான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண போகுது. பட் இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபால்ஸ் வருது. ஏன், இது திங்க் பண்ணுங்கள். நான் இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் நெக்ஸ்ட் ஒன்று முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ த லாஸ்ட் ஒன் இது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ இது ஏன்னா இது அட்ரஸை தான் வந்து லொக்கேட் பண்ண போகுது. இந்த அட்ரஸை ஏன் லொக்கேட் டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கொடுத்தோன்னா அட்ரஸை தான் லொக்கேட் பண்ணோம். பட் S1 வந்து ஹீப் மெமரியில் இருக்குது, n1 வந்து நமக்கு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் இருக்குது. சொன்ன மாதிரி இது வேறு லொக்கேஷன், இது வேறு லொக்கேஷன். ஸோ இது ஆப்வியஸாக நமக்கே தெரியும், இது வேறு அட்ரஸில் இருக்குன்றதுனால இதுக்கு ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். இதை வந்து நான் தனியாக போடுறேன். ஏன் வந்து இதுக்கு வந்து
ஃபால்ஸ் அப்படின்னு வருது அப்படின்னா, இங்க நான் இன்னொரு வாட்டி ரன் பண்றேன். ஃபால்ஸ் அப்படின்னு வருது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இது வந்து ஹீப் மெமரியில தான் இருக்கும். ஓகேங்களா? எப்பலாம் வந்து நீங்க நியூ அப்படின்ற கீவேர்ட குடுத்து கிரியேட் பண்றீங்களோ, அப்பலாம் செப்பரேட் மெமரி கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இது இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு இடத்துல வந்து அ ஒரு நியூ குடுத்து கிரியேட் பண்றீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஹலோன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்டு வாட்டி வந்து கிரியேட் பண்றீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஹலோன்னு வந்துருச்சு. பட் மறுபடியும் என்ன பண்றோம்னா, இன்னொரு வாட்டி வந்து நம்ம நியூ குடுத்து கிரியேட் பண்றோம். நியூன்னு குடுத்துட்டு இன்னொரு வாட்டி ஹலோன்னு கிரியேட் பண்றோம். அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, இதோட லொகேஷன் வேறையா இருக்கு. இதோட மெமரில நீங்க வந்து இந்த ஹோல் ஹீப் மெமரியும் ஒரு 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 பாக்ஸ் மாரி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இது ஒரு சின்ன லொகேஷன், இது ஒரு சின்ன லொகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல இது இருக்கு. இந்த மாரி பாக்ஸ்ல இது ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வேற பாக்ஸ்ல இருக்கு. இது வேற பாக்ஸ்ல இருக்கு. பட் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் போர்ட்லயும் இந்த மாரி தானே இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் போல பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஓகே. இப்படி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்றோம். மறுபடியும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்றோம். ஸோ 2மே வந்து ஸ்ட்ரிங் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது S1. ஸோ இது வந்து S2. ஸோ இங்க வந்து நம்ம இப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ணும்னா, அ S1 கிரியேட் பண்ணும்போது இது ஒரு மெமரி அலோகேட் பண்ணிக்கும். இது வந்து இப்படி ஒரு சின்ன பாக்ஸ வந்து அலோகேட் பண்ணிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அலோகேட் பண்ணிக்கும். S1 கிரியேட் பண்ணும்போது. இப்ப S2 நீங்க கிரியேட் பண்ணும்போது இது என்ன பண்ணும்னா, இங்க போயிட்டு இங்க இருக்க வேல்யூவ செக் பண்ணும். இங்க இருக்க வேல்யூவும், நீங்க புதுசா அலோகேட் பண்ற வேல்யூவும் சேமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இந்த வேல்யூவும், இந்த வேல்யூவும் சேமான்னு செக் பண்ணும். ஒரு வேள சேமா இருந்துச்சு அப்படின்னா, இங்க புதுசா கிரியேட் பண்ணாம, இது என்ன பண்ணும்னா, இப்படி ஒண்ணு இதையே இங்க மேப் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து அ லொகேஷன் செக் பண்றது. ஸோ 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா, மெமரி லொகேஷன் ஒண்ணா தான் இருக்கும். ஓகேங்களா? இங்க புதுசா கிரியேட் பண்ணி மேப் பண்ணாது. பட் இதே ஹீப் மெமரின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நியூ கீவேர்ட் குடுக்கும்போது இங்க ஒண்ணு கிரியேட் ஆகும். மறுபடியும் நியூ கீவேர்ட் குடுக்கும்போது இங்க ஒண்ணு கிரியேட் ஆகும். இந்த மாதிரி வேற வேற லொகேஷன்ல போய் அது உட்காந்துரும். அதுல இருந்து மெமரி அதாவது டபுள் ஈக்குவல் டு ஆப்பரேட்டர் குடுத்து எடுக்கும்போது அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும். அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகுறதுனால தான் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இப்ப இத யோசிச்சு பாருங்க. இப்ப நியூ கீவேர்ட் குடுத்துருக்காங்க. இந்த ஹலோ வந்து வேற ஒரு லொகேஷன்ல போய் இருக்கும். இந்த ஹலோ வந்து வேற ஒரு லொகேஷன்ல போய் இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாரி டபுள் ஈக்குவல் டு ஆப்பரேட்டர் குடுத்தோம்னா, அது அட்ரஸ தான் செக் பண்ணும். வேற வேற அட்ரஸ்ல இருக்கிறதுனால தான் நமக்கு இங்க ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இப்ப வந்து நம்ம ஈவன் தோ த கன்டென்ட் சேம், இங்க வந்து அட்ரஸ் சேம் கிடையாது. ஏன்னா நம்ம நியூ கீவேர்ட் குடுத்துருக்கோம். அதனால இங்க மாறி தான் வரும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து என்ன ஆப்பரேட்டர் குடுக்குறதா, இல்ல மெத்தட் குடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். இங்க வந்து ஃபைனலா இந்த ஈக்குவல்ஸ்ல வந்து ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஈக்குவல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இத இத வந்து மெயின்ல வச்சுக்கோங்க. ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் ஆ தூக்கி விட்டுரும். ஈக்குவல்ஸ் மட்டும் குடுத்தோம்னா, அது கேஸ் சென்சிட்டிவ் பாக்கும். இது ஒரு லாஸ்ட் ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு. ஓகே. ஸோ இங்க அ நம்ம நான் உங்களுக்கு எதுக்காக இந்த ஹாஷ் கோட் செக் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஹாஷ் கோட் வந்து அட்ரஸ வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் S1 அண்ட் S2 2த்தோட மெமரி அட்ரஸையும் நான் இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே சேமா தான் இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா,
2த்துக்குமே சேமா தான் இருக்கும். இந்த ஃபால்ஸ்ன்றது வந்து மேல இருக்கிறது. இதையே நான் வந்து உங்களுக்கு இதுக்காக போட்டு காட்டுறேன். ஸோ இங்க வந்து நான் N1, N2ன்னு மாத்தி காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராவே புரியும். கமெண்ட் பண்ணிக்கலாம். Ashcore ஒரு நிமிஷம். Ashcore டாட் ஐடென்டிஃபை system dot identify hash code N1. ஸோ இங்கே இது சாரி நான் தான் தப்பாக போட்டேன். ஹேஷ் கோடு இல்லை, ஐடென்டிஃபை ஹேஷ் கோடுன்னு போட்டோம் அப்படின்னா இதோட ஹேஷ் கோடு என்ன, அதாவது ஹேஷ் கோடுன்னா ஒன்றும் இல்லை, அது வந்து மெமரி அட்ரஸ் தான். ஸோ ஒவ்வொரு வாட்டி மெமரி கிரியேட் ஆகும் போதும் நமக்கு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும், அதுதான் இது. ஸோ இப்போ N1க்கும் N2க்கும் ஐடென்டிஃபை ஹேஷ் கோட் கொடுத்து நம்ம அட்ரஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட அட்ரஸ் வேறு வேறையாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபால்ஸ்ன்றது இதோடது. இங்கே வந்து ஐடென்டிஃபை ஹேஷ் கோட் வந்து போட்டோம்னா வேறு வேறு அட்ரஸ் வருது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கும் போடுவோம். ஐடென்டிஃபை ஹேஷ் கோடுன்னு கொடுக்குறேன். இதில் வந்து S1. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் பாருங்க, நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நடுவில் ஒரு சின்ன ஸ்ட்ரைக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல், அதாவது S1 S2 இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஹேஷ் கோட் செக் பண்ணிங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்கும் ஹேஷ் கோட். பட் இதே வந்து நீங்கள் ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகுறதுக்கோட ஹேஷ் கோடை செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுமே வேறு வேறு ஹேஷ் கோடில் ஸ்டோர் ஆகுது. ஏன் அப்படின்னா இது நியூ கீவேர்டு கொடுத்து சேவ் ஆகுறதுனால வேறு வேறு அட்ரஸில் தான் போய் சேவ் ஆகும். அந்த அட்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ நம்ம இங்கே கொடுக்கும்போது வேல்யூ ஒன்றா இருந்துச்சுன்னா ஒரே இதுவாக ஐ மீன் லைக் ஒரே அட்ரஸ், அதாவது மெமரியை ஷேர் பண்ணிக்கும். புதுசாக ஒரு மெமரி ஆக்குப்பை பண்ணாமல் அந்த மெமரியை ஷேர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹீப் மெமரி ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படிங்கிறது. இது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் அண்ட் இம்மியூட்டபிள், மியூட்டபிள் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ கான்செப்ட் வந்து சிம்பிள். ஹீப் மெமரினா என்ன, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்னா என்ன. ஸோ நான் இன்னொரு தடவை ரீகால் பண்ணுறேன் உங்களுக்கு. ஹீப் மெமரினா என்ன, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்னா என்ன. ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் எங்கே இருக்குது இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹீப் மெமரிங்கிறது வந்து ஜேவிஎம்ல இருக்க மெமரி லொக்கேஷன். இதுதான் வந்து மெமரி அலோகேட் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் வந்து எப்போல்லாம் வந்து ஒரு வேரியபிள் நம்ம வந்து ஒரு டேட்டா டைப், அதாவது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ஒரு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுறோமோ அதே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இன்னொரு வேல்யூ பாஸ் பண்ணும்போது அது வந்து பழைய வேல்யூவோட செக் பண்ணும். ரெண்டு வேல்யூவும் சேமா ஆர் இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். சேமாக இருந்துச்சுன்னா புதுசாக ஒரு மெமரி ஆக்குப்பை பண்ணாமல் பழைய மெமரியே வந்து அது ஷேர் பண்ணிக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில். பட் ஹீப் மெமரியில் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நியூ கீவேர்டு கொடுத்து கிரியேட் பண்ணுறதுனால ஈவன் தோ வேல்யூ சேமாக இருந்தாலும் அது புதுசாக ஒரு மெமரியை கிரியேட் பண்ணிக்கும். ஐ மீன் மெமரி அட்ரஸ் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல தான் புது வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். ஸோ இங்கே புது வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ஈவன் தோ இது ஸ்ட்ரிங்காகவே இருந்தாலும் நம்ம வேல்யூ சேமாக இருந்தாலுமே அந்த மாதிரி தான் இது ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஓகே,
இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம்னு போடுறேன். இப்போ இதோட லைக் S2ஓட ஐடென்டிஃபை ஹேஷ் கோட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா கண்டென்ட் வேறு வேறு கண்டென்ட், ஐ மீன் வேல்யூ வேறு வேறு வேல்யூ. ஸோ இங்கே இருக்க வேல்யூ வந்து சேம் கிடையாது. அதனால இது வந்து ஹேஷ் கோட் வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் லோவர் கேஸ்ன்னு செக் பண்ணும். இங்கே நான் ஹெலோன்னு ஸ்மால் லெட்டரில் தான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது அட்ரஸ், ஐ மீன் அட்ரஸை வந்து ஷேர் பண்ணிக்கும், மெமரியை வந்து ஷேர் பண்ணிக்கும். வேறு வேறையா இருந்துச்சுன்னா புதுசாக ஒரு மெமரி கிரியேட் பண்ணி அதில் தான் இதை ஸ்டோர் பண்ணும். எப்போ இது வந்து ஒரே மெமரியில, ஐ மீன் ஒரே மெமரியில ஸ்டோர் ஆகும்னா, வேல்யூ 2த்துக்கும் சேமா இருந்துச்சுன்னா ஸ்டோர் ஆகும். இங்க வேல்யூ சேமா இருந்தாலுமே கூட இது வேற வேற மெமரியில தான் போய் ஸ்டோர் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம நியூ கீவேர்ட் குடுத்து கிரியேட் பண்றோம். இவ்வளதான். இதுல நம்ம பார்த்ததெல்லாம் வந்து என்ன டிஃபரன்ஸ் டபுள் ஈக்குவல் டூ ஆப்பரேட்டருக்கும், ஈக்குவல்ஸ் மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம். டபுள் ஈக்குவல் டூ ஆப்பரேட்டர் வந்து மெமரி லொகேஷன வந்து கம்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து கன்டென்ட்ட கம்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஆப்ஜெக்ட்டோட கன்டென்ட்ட கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதோட லைக் எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். ஓகே. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு இப்போ நல்லாவே கிளியராகவே புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது கமெண்ட் வந்தால் தான் நான், ஐ மீன் நான் கரெக்டாக பண்ணுறேனா இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் யுவர் டைம் கைஸ்.